தமிழ்நாட்டிலேயே மிகப்பெரிய பறவைகள் சரணாலயமாக உள்ள கரைவெட்டி பறவைகள் சரணாலயத்தில் மேம்பாட்டு பணிகள் மேற்கொள்ளப்படாமலேயே உள்ளதாக குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளனர் இயற்கை ஆர்வலர்கள். அவர்களின் குற்றச்சாட்டு குறித்து இந்த தொகுப்பில் காணலாம். பறந்து விரிந்து கிடக்கும் ஏரியை சுற்றிலும் ஆயிரக்கணக்கான பறவைகள், ஏரிக்கு நடுவே மண் திட்டுகள், அதில் பறவைகள் வசிப்பதற்கு ஏற்ற வகையிலான மரங்கள் என தன் அழகால் அனைவரையும் தன் பக்கம் கவர்ந்து இழுத்து வைத்திருக்கின்றன கரைவெட்டி ஏரி. இந்த ஏரியை நம்பி சுமார் 50,000 ஏக்கர் பாசன நிலங்கள் உள்ளன. 1999ஆம் ஆண்டு ஏரியை சுற்றியுள்ள வனப்பரப்பை இணைத்து கிட்டத்தட்ட 20 கிலோமீட்டர் பரப்பளவில் பறவைகள் சரணாலயமாக அறிவித்தது தமிழக அரசு. சுமார் 454 ஹெக்டர் பரப்பளவு கொண்ட இது தமிழ்நாட்டிலேயே மிகப்பெரிய பறவைகள் சரணாலயமாக இந்த கரைவெட்டி பறவைகள் சரணாலயம் உள்ளது. இங்கு ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் மாதம் முதல் மே மாதம் வரையில் மத்திய ஆசிய நாடுகள், திபெத், லடாக், வடக்கு ரஷ்யா, சைபீரியா போன்ற நாடுகளிலிருந்து 203 வகையான பறவை இனங்கள் வலசை வந்து செல்கின்றன. இது தவிர 45 வகையான உள்ளூர் பறவைகளுக்கும் கரைவெட்டி பறவைகள் சரணாலயம் தான் புகலிடமாக திகழ்கின்றது. இந்த பறவைகள் சரணாலயத்திற்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கையை அதிகரிக்கும் வகையிலும், வலசை வரக்கூடிய பறவைகள் குறித்து சுற்றுலா பயணிகள் எளிதில் அறிந்து கொள்ளும் வகையிலும் பறவைகள் குறித்த செயல்முறை விளக்கக்கூடம் அமைக்கப்பட்டது. சிறிது காலம் சுற்றுலா பயணிகளுக்காக திறக்கப்பட்ட இந்த செயல்முறை விளக்கக்கூடம் பின்னர் தற்போது வரை மூடப்பட்டு கிடக்கின்றன. இதன் காரணமாக இங்கு வைக்கப்பட்டுள்ள பறவைகள் குறித்த கண்காட்சி படங்கள், சிலைகள் ஆகியவை சேதமடைந்து காணப்படுகின்றது. சமீப காலமாக இங்கு வரும் பறவைகளின் எண்ணிக்கை, தட்ப வெப்பநிலை மாற்றம், ஏரியை முறையாக பராமரிக்காதது உள்ளிட்ட காரணங்களால் குறைந்து வருவதாக கவலை தெரிவிக்கின்றனர் பறவை ஆர்வலர்கள். கரைவெட்டி பறவைகள் சரணாலயத்தை சுற்றுலா தலமாக அறிவித்தும் குடிநீர், கழிவறை உள்ளிட்ட உரிய கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்தவில்லை என்றும், ஏற்படுத்தப்பட்ட சில அமைப்புகளும் முழுவதும் சிதிலமடைந்து இருப்பதாக அப்பகுதி சமூக ஆர்வலர்கள் மற்றும் இயற்கை ஆர்வலர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இதுகுறித்து சமூக ஆர்வலர் தங்க சண்முக சுந்தரம் மற்றும் கரைவெட்டி பறவைகள் சரணாலய வனக்குழு தலைவர் மணிவேல் கூறுகையில், இது ஒரு டூரிசம் பிளேஸ் ஆகியும் கழிவறை கிடையாது, குடிநீர் கிடையாது. இதெல்லாம் நினைக்கும் போது இதெல்லாம் யாருக்கிட்ட முறையிடுவது என்று எங்களுக்கு தெரியவில்லை. கலெக்டர்கிட்ட 2-3 தடவை சொல்லியாச்சு. அவங்களும் நான் எல்லாம் ஏற்பாடு பண்ணுறேன்னு இருக்காங்க. இப்போ ஏதோ நிதி கொஞ்சம் வர்றதா சொல்லியிருக்காங்க. வந்தாக்க முக்கியமாக கழிவறையும் குடிநீரும் அவசியம் கொடுத்தால் இது ஒரு சிறந்த டூரிஸ்ட் தலமாக மாறத்துக்கு வாய்ப்பு இருக்குது. பார்வையாளர் மாடம், அதாவது டூரிஸ்டர்லாம் வந்தாங்கனாக்கா, சுற்றுலா பயணிகள்லாம் வந்தாங்கன்னா அவர்கள்லாம் வந்து பார்வையிடுவதற்காக மாடம் அமைக்கப்பட்டிருந்தது. அந்த மாடம் வந்து மிகவும் சிதிலமடைந்திருக்கிறது. நாங்களும் பல்வேறு முறை வந்து தமிழக அரசினுடைய கவனத்திற்கும் மாவட்ட ஆட்சியருடைய கவனத்திற்கும் கொண்டு சென்றோம். இதுவரைக்கும் எந்த விதமான நடவடிக்கை எடுக்கவில்லை. அதால் 10 ஆண்டுகளுக்கு மேலே ஆகிவிட்டது சிதிலமடைந்து. ஊட்டி, கொடைக்கானல்லாம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, தொலைநோக்கு கருவிகளுடன் கூடிய அந்த மாடத்தை அமைத்து கொடுத்தால் உள்ளே இருக்கக்கூடிய பறவைகளை பார்க்கலாம். இல்லைன்னா வெறுமனே அந்த மாடத்தில் ஏறி மேலே போய் சும்மா அப்படி பார்த்துட்டு வர மாதிரி இருக்கும். பறவைகளை பார்ப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்காது. அதனால் நவீன தொலைநோக்கு கருவியுடன் கூடிய அந்த மாடத்தை வந்து அமைத்தர வேண்டும். எனவே சுற்றுலா மேம்பாட்டையும் சுற்றுலா பயணிகளின் அவதியையும் கருத்தில் கொண்டு உரிய அடிப்படை வசதிகளை ஏற்படுத்த வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். சத்தியம் செய்திகளுக்காக அரியலூரிலிருந்து ராம்குமார்.